இந்த 80 வயசு பாட்டி நல்லா சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேலண்டைன்ஸ் டே ஆனால் மறக்காமல் போயிடுறாங்க நினைவுகளை பகிர்ந்துக்கு. அப்புறம் பார்த்தா 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் அங்கே தான் அவங்களை விட்டுட்டு போகிறாங்க. அந்த டைம் பற்றி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எங்கே நீங்கள் எங்களை விட்டு போகாதீங்க, எங்கள் கூடயே இருந்துருங்க அப்படின்றாங்க. நாட்டுக்காக நான் போய் தான் ஆகணும்ன்ட்டு ரொம்ப மனசு வருந்தி 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இவர்கிட்ட இந்த லெட்டர் வர ஸ்டார்ட் ஆகுது. லெட்ரு வர வர ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த லெட்டரோட நினைவிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு லெட்ரு வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த லெட்ரு வாங்கினதும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு பார்த்ததும் ரொம்ப பயங்கரமாக அழுகுறாங்க. அதே மாதிரி லெட்ரு எனக்கும் வரக்கூடாதுன்ட்டு இவங்களும் ரொம்ப மனசு கஷ்டமாக யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கும் அந்த அன்னைக்கு லெட்ரு வரல. அப்புறம் பார்த்தா அவர்கிட்ட இந்த லெட்ரு வரதே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னடா இதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு லெட்ரு இது வந்து தராரு. வாரில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து காணாமல் போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது காணாமல் போயிடுறாரா? எனக்காக அவர் வருவார், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு, கண்டிப்பாக எனக்காக வருவார்னு கோவமாக சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அந்த பாட்டியை எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வருவார்னு காத்துட்ருக்கீங்கன்னு தெரியலன்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த பாட்டியும் எனக்காக ஒரு வருவாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கடலில் ஒரு சின்ன பையனை காப்பாற்றும் போது அவங்க ஹஸ்பண்ட் தவறிடுறாரு. அங்கே கிடைக்கிற ஒரு கொஞ்சம் திங்ஸ் எடுத்துன்னு வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க, ஒரு உயிரோட தான் இருப்பாருன்ட்டு. வாங்க உங்கள் ஹஸ்பண்டை காமிக்கணும், நாங்கள் வந்து கூட்டின்னு போகிறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜா மரியாதையோட அவரோட டெட் பாடி தான் எடுத்துன்னு வராங்க. அதை பார்த்து அவங்க பாட்டி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் அவருக்கு கிடைச்சது பயங்கர ராஜ மரியாதை. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு முடிச்சிடுறாங்க.